ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வியூ சேனல். இனி நம்ம சேனலில் சிஎஸ்கே vs SRH மேட்சோட ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் எப்பவுமே ரிவ்யூ தான் போடுவேன். போன மேட்ச்சுக்கு ரிவ்யூ போடாதனால சரி இந்த மேட்ச்சில் ப்ரிவ்யூவோட சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ப்ரிவ்யூ. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா இல்லை SRH ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தோணுது. நேற்று ஃப்ளெமிங் சொல்லியிருக்காராம் சிஎஸ்கே 6 out of 6 ஜெயிச்சு நாங்கள் குவாலிஃபை ஆவோம் பிளே ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், இந்த டீம் யங்ஸ்டர்ஸ் டீமை எடுத்துகிட்டு வந்தால் குவாலிஃபை ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் திங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஆர்ஆர் வந்து கையில் இந்த மேட்ச்சை ஈஸியாக விட்டுருக்காங்க. ஆர்சிபி வந்து சூப்பரான கம்பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் வின்னு. அதேமாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே ஹோமில் வின் பண்ணுவாங்களா? ரொம்ப ஒரு 6 மேட்ச் வின் பண்ணால் இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் போவோமா மாட்டோமா புரியல, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து SRHோட ஸ்குவாடை பார்த்துட்டு அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்க ஏன் இவ்வளோ அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, 9வது பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஏன் அப்படி இந்த லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னா, அவங்க பிளேயர்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து பேட்ஸ்மேன் ஃபுல்லாக அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கணும், ஒரு பக்கம் தள்ளி ஆடணும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லை. எல்லாம் வந்து ஈஸியாக வராங்க, ஒரு 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் மட்டுமே பார்க்குறாங்களே தவிர ஒரு தள்ளி ஆடக்கூடிய பிளேயர்ஸே இல்லை. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப மாட்டிக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஆட போய் மாட்டிக்கிறாங்க. சரி மாட்டிக்கிறாங்களே, அடுத்த பேட்ஸ்மேனாக கொஞ்சம் தள்ளி ஆடவும் பார்த்தா அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் வராங்க 6-4 அடிக்கணும் அடி மட்டுமே பார்த்து அவுட் ஆயிடுறாங்க. அதனால தான் வந்து SRH வந்து இவ்வளோ தோல்வி சந்திக்கிறாங்க எனக்கு தோணுது. அப்படியே நம்ம சிஎஸ்கேக்கு வந்தோம்னா சிஎஸ்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. இவங்க 6-4 அடிச்சுட்டு இருக்காங்க, இவங்க 6-4 அடிக்கவே மாட்டாங்க. அதான் எனக்கு புரியல. ஒரு தூபேன்ற ஒரு 12 கோடிக்கு நம்ம ரீட்டைன் பண்ணுறோம். அவர் வந்து நமக்கு வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட்டைன் பண்ணுறோம். ஒரு ஃபுல் டாஸ் பாலை சிங்கிள் தட்டுறாரு, எப்படி புரியல. போன மேட்ச்சில் தூபேவும் ஜடேஜாவும் சேர்ந்து மிடில் ஆர்டரில் ரொம்ப டாட் ஆடி அதனால தான் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து 170ன்ற டார்கெட் கொடுத்தாங்க. இல்லைனா வந்து ஹையஸ்ட் தான் போயிருக்கோம். ஒரு மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஆடி இருந்தாங்கன்னா சூப்பராக போயிருக்கோம். நம்ம யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்திரே வந்து ஒரு சூப்பரான கேமே கொடுத்துட்டு போனார். பயங்கரமாக இன்டென்ட் காமிச்சு ஒரு ரன் ரேட்டை நல்லா ஏற்றி கொடுத்துருக்கலாம். அதே ரன் ரேட்டில் வச்சு நம்ம போயிருந்தோம்னா நிச்சயமாக ஒரு 200 ஒரு 210 அதுக்கு மேலே போட்டிருக்கலாம். இவங்க வந்து நடுவில் மிடில் ஆர்டரில் வந்து ரொம்ப டாட் ஆடி ரன் ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக போயிருக்கலாம். நிச்சயமாக நம்ம வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி போலிங்லேயே வந்து ரொம்ப ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்து மும்பை பிச்சில் வந்து அன்சுல் கம்போஜ் எடுத்துகிட்டு வராமல் அஸ்வினை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் எனக்கு ஏன் புரியல. ஏன்னா அன்சுல் கம்போஜ்ன்ற ஒரு சூப்பராக விக்கெட்டு இந்த சீசனில் நிறைய எடுத்திருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாமல் மும்பையில் அவர் ஹோம் பிச்சு போன சீசன் மும்பையில் தான் ஆடினார். அப்படி இருக்க பிளேயரை எப்படி மும்பை பிச்சில் வான்கிடே பிச்சில் எடுத்துகிட்டு வரலான்னு எனக்கு புரியல. எடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு பவர் பிளேயர் ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரி போயிருந்ததுன்னா மும்பை ப்ரெஷர் ஆகிருக்கும். 175ன்றது ஒரு 15 ஓவர்ஸில் அடிக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 18 ஓவர்ஸ் இல்லை 19 ஓவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அன்சுல் கம்போஜ் இருந்தால். எனக்கு பர்சனலாக அதான் தோணுது. எல்லாம் சொல்லுவீங்க போன அஸ்வின் நல்லா தானே பண்ணார், எக்கனாமியாக தானே போட்டார், மற்ற ஸ்பின்னர்ஸோட கம்பேர் பண்ணும்போது எக்கனாமியாக போட்டார் தான். விக்கெட்ஸ் எடுக்கணும்ல, பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுக்கிறது தான் முக்கியம். எக்கனாமியாக போடுறது வந்து ஓகே தான். பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுத்தது தான் அவங்க ப்ரெஷர் ஆகி ரொம்ப ப்ரெஷர் ஆகி அடிக்க போய் அவுட் ஆகிருப்பாங்க. விக்கெட் எடுக்கிறதுனால அவங்க சரி இந்த பால் தள்ளி ஆடி ஓகே நம்ம செட்டில் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் அடி எல்லா பாலர்ஸும் டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு நடந்த நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ் மாத்திரை மட்டும்தான். ஒரு யங்ஸ்டராக இருந்து ஒரு 17 வயசு பையனாக இருந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் 6-4ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் காமிச்சு அவுட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்டென்ட் தான் நம்ம கேட்குறது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி இன்டென்ட் கூட அவர் அடிச்சா மாதிரியே தான் அடிக்கணும்னு இல்லை. 10 பாலுக்கு 30 அடிக்கிறாருன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 பாலுக்கு 30 அடி, 16 பாலுக்கு 30 அடி. நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு 35 பாலுக்கு 50 அடிச்சு என்ன பிரயோஜனம்னு புரியல. 35 பாலுக்கு 50 அடிக்கிறதுக்கு நம்ம ஓடிஐ மேட்ச் கிடையாது, இது வந்து T20 மேட்ச். அதுவும் டெத்தில் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி டெத்தில் அடிக்கக்கூடாது. நம்ம மிடில் ஒரு 25 பால்ஸ். அதுவே நிக்லஸ் புரானோட இந்த சீசனோட இதுவே 25 பால்ஸில் ஸ்லோ ஆஃப் செஞ்சுரி. அப்போ பார்த்து நம்மளோட ஆஃப் செஞ்சுரி ஜடேஜா 35 பால் அடிச்சிருக்காரு, தூபே 30 பால் அடிச்சிருக்காரு. இதான் நம்ம டீமோட நிலைமை. நம்ம டீம் இதுக்கு மேலே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா டெவல் பிரேவ்ஸ் உள்ள வரணும். ஷேக் ரஷீதும் ஆயுஷ் மாத்திரவும் ஓப்பனிங் இறங்கிட்டு மிடில் ஆர்டரில் வந்து ஒன்ஸ்பேடி இறக்கி விட்டு மன்ஸ்பேடி உள்ள வரணும். டெவல் பிரேவ்ஸ் 4 யங்ஸ்டர்ஸ் இருக்கணும். நூர் அகமது, கலீல் அகமது, இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடை வச்சுக்கிட்டு
இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஸ்குவாடு பர்ஃபெக்டாக இருக்குது, பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வரமா அதுதான் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒரு சரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க, சரி அவங்க நல்ல பிளேயர்ஸ் தான், அவங்க ஃபார்மில் இல்லை இந்த வாட்டி, ஓகே அவங்க எடுத்த பிளேயர்ஸ்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான், ஃபார்மில் இல்லை, அவங்க ஒதுக்கிட்டு ஒரு யங் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வரணும். இவங்க அது பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம சீனியர் பிளேயர்ஸ் தான் வச்சு பண்ணுவேன், சீனியர் பிளேயர் நல்லா பண்ணுவாங்க, நான் சீனியர் பிளேயரை வச்சு பண்ணுவோம்னா இது ரொம்ப அவுடேட்டடான டெம்ப்ளேட் தான். பார்த்தேன் நான் அவுடேட்டடான டெம்ப்ளேட் தான். ஏன்னா இப்போ எல்லாம் ஒரு 200 எதிர்பார்க்கல, எல்லாம் 300 நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு 200 எடுத்துகிட்டு வரவே கஷ்டப்பட்டு இருக்கோம். 180 சேஸ் இது வரையும் பண்ணது கிடையாது, நம்ம சேஸே பண்ணது கிடையாது 2019 இருந்தேன். இந்த மாதிரி ஒரு மோசமான ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கும் போது ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வரலாமே, ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபயராக இன்டென்ட் காமிக்கலாம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இன்றைக்கி டெவல் பிரவிஸ் இது ப்ராக்டிஸ் மேட்ச் வர நடத்திருக்காங்க, அதுலேயும் ஓப்பனிங் இறங்கி சூப்பராக அடிச்சிருக்காரு. நம்ம ஆயுஷ் மாத்திரையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்ப்போம் இந்த மேட்ச்சில் இது இவரை எடுத்துகிட்டு வராங்களா, வன்ஸ்பேடியும் இவரையும் டெவல் பிரவிஸ் உள்ள எடுத்துகிட்டு வராங்களான்னு பார்ப்போம். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா இல்லை எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்களா, எப்படி இந்த டீமோட டோட்டல் எவ்வளோ ஸ்கோர் வரும் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி சிஎஸ்கே வின்னுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இவங்களை எடுத்துகிட்டு வந்தால் வின்னு, இல்லைன்னா டவுட்டு தான். இதுதான் நான் சொல்லிடுறேன். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.